ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்தாழை ஜூஸ் போட்டுங்க. இப்போ வியாபாரத்துக்கு கிளம்பிட்டுங்க. இப்போ நம்ம வெறும் கத்தாழை ஜூஸ் போட்டு போனால் மட்டும் நம்மளுக்கு லாபம் கிடைக்காதுங்க. அதனால் அது கூட சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் பொடிங்க, அப்புறம் ஹேர் ஆயிலுங்க. ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை போட்டு நம்ம ஹேர் ஆயில் தயாரிச்சுருக்குறோங்க. இது பார்த்திங்கன்னா முடி கொட்டாது, பொடுகு இருந்தாலும் சரியாயிருங்க. இள நரம் சரியாகும், தலைவலி வராதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் போட்டு நல்லா குளிக்கும்போது முடி நல்லா சாஃப்டாகுங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதாக பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுங்க. இது 32 மூலிகை போட்டு நம்ம தயாரிச்சுருக்குங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில். இது ரொம்ப முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தயாரிச்சிருக்கு. எந்த கெமிக்கல் எதுவும் போடாத நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், வர மிளகாத்தூளுங்க. இந்த மிளகாத்தூளும் அப்படித்தான், எந்த இதுவும் இல்லாத நாமளே சொந்த தயாரிப்பில் செஞ்சுருக்கிறோம். இப்போ மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் வாங்கிட்டு அதையும் நல்லா காய வச்சு அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோங்க. ஆர்கானிக் முறையில் தான் பண்ணியிருக்கோங்க. இதில் எந்த சாயம் எதுவுமே போடலிங்க. இப்போ நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் முடிஞ்சாச்சு. அக்கா தான் கடைசியில் கத்தாழை ஜூஸ் கொடுத்தங்க. அக்காவுக்கு குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. நீ நம்ம வேலையை பார்க்கலாங்க. இப்போ இன்றைக்கி பரவாயில்லைங்க, வியாபாரம் நல்லபடியாக. சாம்பார் தூள் விற்றுருச்சுங்க, மஞ்சள் பொடி விற்றுருச்சு, ஹேர் ஆயில் 10 பாட்டில் கொண்டு வந்தால் 10 பாட்டில் காலி ஆயிடுச்சு. நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. நீ அடுத்தது நம்ம தனிக்கேன்னு லோடு பண்ணுறோனுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருக்குங்க, தொரவலூர். இப்போ பார்த்திங்கன்னா கோயில் விசேஷத்துக்கு கேன் போட்டோங்க. இப்போ பாருங்கள், கேனெல்லாம் இருக்குது பாருங்கள், காலி கேனு. ஆட்டோ வரைச்சோனுங்க, அவர் வந்துட்டுருக்கிறாரு. வந்தாருன்னா கேனெல்லாம் கலெக்ஷன் பண்ணி போய் தண்ணி போய் பிடிச்சிட்டு வரணுங்க, குணத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேனெல்லாம் எடுத்து ஆட்டோவில் எடுத்து வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு நீ கிளம்பியாச்சுங்க. இவர் இப்போ தான் வந்தாருங்க. நீ போய் வீட்டில் இறக்கி வச்சுட்டு நீ யார் கேன் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் போட்டலாங்க. பாய்ங்க. பாருங்க, அண்ணன் என்னங்கிறாரு, கத்தாழை ஜூஸ் குடிச்சிங்க நல்லா இருக்கிறாருன்னு கேட்குறாருங்க. அவரையே கேளுங்க என்னன்னு. யார் அது? பேசுங்க அப்படியா? எதுக்கு கத்தாழை ஜூஸு கேட்டாருங்க. இன்னைக்கு தான் முதல் டைம் வாங்குறாரு. ஏதாவது சாப்பிட்டீங்களுக்கு ஏதாவது அறிகுறி ஏதாவது இருக்குதான்னு கேட்க வர பாருங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குன்னு சொன்னால் பரவாயில்லைங்க. இல்லை சாப்பிட்டீங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாருங்க. இன்னைக்கு தானே முதல்ல சாப்பிட்றேன், அதனால தெரிஞ்சுக்கணுமில்ல. மாத்திரை மருந்து வாங்க போனாலும் நம்ம கேட்குறோமா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. சைடு எஃபெக்டாக தான் இருக்கு என்னன்னு கேட்குறோமா இல்லையா? அது மாதிரி தான். பாருங்க, கத்தாழை ஜூஸு இப்போ கொடுத்துருக்குற, குடிச்சு பாட்டு அண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லுவார். நாளைக்கு சொல்லுவாருங்களாமா. சரிங்க, டெய்லி வேணுங்கிறாருங்க. சரி, இது ஒரு சின்ன ஆப்பிள் வாட்டுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஆவாரம்பூ இருக்குது பாருங்கள். ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணமும் இருக்குங்க. ஆவாரை கண்டோ சாவார் இல்லை அப்படிம்பாங்க. ஆவாரம்பூ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள், அதை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பூ. என்ன தை நோம்பி பொங்கல் வந்துச்சுன்னா ஆவாரம்பூ காப்பு கட்டுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பூங்கோட இருக்காது, பூரா கோலாக தான் இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆவாரம்பூ, இது பூரா ஆவாரம்பூ தாங்க. பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா இது பவர் ஆக்கிங்க, குளித்தோம்னா பொன்னிறமாக ஆகும்பாங்க தேகம். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு வயசானவங்க, பாட்டி, தாத்தா இவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்குங்க. ஆவாரம்பூ நம்ம சாப்பிட்டாலும் சரி, இல்லை தேய்ச்சி குளித்தாலும் சரிங்க, முகமும் உடம்புலாம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகுங்க. ஆனால் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. நான் நிறையா இதை வாங்கி பாப்பாவுக்கு கொடுத்துருக்குறேன். நான் போட்டது இல்லைங்க. நான் போட்டிருந்தா கலராக இருப்புன்னு என்னமோ தெரியலைங்க, நான் போடலைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் காலை வணக்கங்க. இப்போ பாருங்கள், மார்கழி மாதம் குளிரில் வியாபாரத்துக்கு வந்திருக்காரு இந்த ஐயா. நாமெல்லாம் பார்த்தா பெட்ஷீட் போத்தி இழுத்து போத்தி படுப்போம். இவர் பாருங்கள், இந்த குளிர்லேயும் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாரு. இவர்கிட்ட பழம் வாங்கினுங்க, தேங்காய் வாங்கியிருக்குறேங்க. உங்கள் அந்த பக்கம் இது வந்தாங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா வாங்குங்க, விலையும் கம்மியாக இருக்குது. கடையிலேயே பார்த்தீங்கன்னா காலையில் தேங்காய் வாங்கினா எடை போட்டு கொடுக்குறாங்க. தேங்காய் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, இன்றைக்கி எடை போட்டு கொடுக்குறாங்க.
இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டு 7 மணிக்கே வேலைக்கு போகிறோம் பாருங்க. நாம் இங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம். 7 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. 7 மணின்னு போட்டு விடு. பாரு எங்கள் மாமா நிற்கிறாரு. 7 மணின்னு போட்டு விடு. 7 மணிக்கு வேலைக்கு போகிறா அப்படி போட்டு